பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த பிரைன் இஸ் வைடர் தென் த ஸ்கை. இதை எழுதினவங்க எமிலி டிக்கன்சன். இந்த போம் ரொம்ப ஷார்ட்டான ஒரு போம். 3 ஸ்டான்ஸாக தான் இதில் இருக்குது. 3 to 4 லைன்ஸ் தான் இருக்கும். இந்த எமிலி டிக்கன்சன் வந்து 19th சென்ச்சுரியில் வாழ்ந்த அமெரிக்கன் போயட். இவங்க மொத்தமே ரொம்ப கம்மியாக தான் புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அதுலேயும் சில புக்ஸ் வந்து ஹேண்ட்மேட் புக்ஸாக தான் இவங்களே அந்த புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த போம் பர்டிகுலராக எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஹியூமன் மைண்டோட காடை கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. கம்பேரிசன் சொல்கிறத விட லாஸ்ட்டில் முடிக்கும்போது ஹியூமன் மைண்டு தான் காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கைண்டாக இருக்கிறதும் நம்மளோட நல்ல விஷயங்கள் எல்லாம் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டான போம் தான் இது. ஹியூமன் மைண்டை பார்த்து அவங்க வண்டர் ஆகிற மாதிரி, எந்த அளவுக்கு அது சர்ப்ரைசிங்காகவும் அட்வான்ஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி தான் இந்த போம் எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஹியூமன் மைண்ட் வந்து இமேஜின் பண்ணுது, பர்சீவ், கிரியேட், சஜஷன் மேக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுது. ஒரு மைண்டு வந்து கரெக்டாக இல்லைன்னா மனுஷனால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, எந்த வேலையுமே ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ ஒரு மனுஷனை கைட் பண்ணுறது, ஒரு மெஷினுக்கு வந்து எப்படி அதோட என்ஜின் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கோ, அதே மாதிரி மனுஷனை கைட் பண்ணுறது இந்த ஒரு பிரெயின் தான். ஸோ இது ப்ராப்பராக இல்லைன்னா அவனால் ப்ராப்பராக சர்வே பண்ண முடியாது. ஸோ அந்த பிரெயினை பற்றி தான் இந்த போமில் எழுதியிருக்காங்க. இதில் ரொம்ப ஃபெமிலியரான ஃபார்மல் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து வேர்ட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல. ரொம்ப லென்த்தியான போம் கிடையாது. லைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. 3 to 4 லைன்ஸ் தான் இருக்குது. 3 ஸ்டான்ஸாக தான் இருக்குது இல்லையா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லைனை தவிர மற்ற 1, 3, 4 எல்லா லைன்ஸ்லேயுமே ஐயாம்பிக் டெட்ராமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ABCB இதுதான் 3 ஸ்டான்ஸாலையுமே ரைமிங் ஸ்கீமாக இருக்குது. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியூமன் மைண்ட் வந்து ஸ்கையை விட ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே அளந்து பார்க்க முடியாத மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஸ்கையாக இருக்கட்டும், இல்லை கடலாக இருக்கட்டும், அதெல்லாம் எவ்வளோ நீளம் அப்படின்னு சொல்லி நம்மளால் அளந்து பார்க்க முடியாது. அப்படி அளந்து பார்க்க முடியாத 2 விஷயத்தோட பிரெயினை கம்பேர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் ஸ்கையோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸ்கை வந்து எந்த அளவுக்கு வைடராக இருக்கோ அதை விட வைடராக ஹியூமன் மைண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சீயோட கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ கடல் வந்து எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குதோ அதை விட ஆழமாக ஹியூமன் மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயத்தில் வந்து நம்ம ஆழ் மனசுலேருந்து யோசித்து பார்த்தா உனக்கு புரிய வரும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம நார்மலாக யோசிக்கிறத விட ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட டீப் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா சில சமயங்களில் அது வெளிவரும். அந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லி கடலை விட ஹியூமன் மைண்டு வந்து ரொம்ப ஆழமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ யோசிச்சாலும் அதுலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர அது குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கடல் வந்து நீளமாக போயிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நீளத்தையும் ஹியூமன் மைண்டையும் நம்ம நீளமாக வச்சு கம்பேர் பண்ணோன்னா கடலை விட ஹியூமன் மைண்டு தான் மெஷர்மெண்ட்டில் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மைண்டில் இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க லைனாக வந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனோட லென்த்தையும் ஒரு கடலோட லென்த்தையும் நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹியூமன் மைண்டோட லென்த்து தான் ஜாஸ்தி இருக்கும். ஹியூமனுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ கடலில் இருக்கிற பாசி எல்லாத்தையும் நம்ம எடுத்து அதை ஒரு வாளி தண்ணிக்குள்ளே நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பக்கெட்டில் இருக்கிற என்டையர் வாட்டரையுமே அந்த பாசி வந்து உறிஞ்சிரும். அதே மாதிரி ஹியூமன் மைண்டை சீ வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஹியூமன் மைண்ட் என்டையர் சீ வாட்டரையுமே உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூமன் மைண்டை காடோட வெயிட்டுக்கு, இது வந்து காடோட வெயிட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா காடோட மைண்டோட வெயிட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம காடையும் ஹியூமன் மைண்டையும் தனித்தனி தராசில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹியூமன் மைண்டு தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் காடை வந்து அவங்க குறைச்சி சொல்லலை, 2 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக முடிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூமன் மைண்டு தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லது நினச்சோம் அப்படின்னா அந்த மைண்ட் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடவுளோட நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளால் கொடுக்க முடியாது, அவரை பார்க்க முடியாது, அவர் எப்படி இருப்பார் சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ உருவம் இல்லாத அந்த கடவுளுக்கு நம்ம உருவம் கொடுக்கணும்னா அது நம்மளோட நல்ல மைண்டால தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.